राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो धीर समीर घाट की जय। रति सुख सारे गतमभिसारे मदन मनोहर वेशम न कुरु निधंबिनी गमन विलंबनम अनुसरथम हृदयेशम धीर समीरे यमुना तीरे वसति वने वनमाली गोपी पीन पयोधर मर्दन चंचल करयुगशाली धीर समीरे यमुना तीरे वसति वने वनमाली। லீலாசுகருடைய அனுபவம் ஒரு விதம் அப்படின்னா, ஜெயதேவருடைய அனுபவம் இன்னொரு விதம். பாலகிருஷ்ணன் ஒரு அழகு அப்படின்னா, கோபாலகிருஷ்ணன் ஒரு அழகு. கோபாலகிருஷ்ணன் ஒரு அழகுன்னா, ராதா கிருஷ்ணன் இன்னொரு அழகு. ஹே ராதே, தீர சமீரே வனமாலையெல்லாம் போட்டு கண்ணன் காத்துட்டு இருக்கான் உனக்காக. கிளம்பு கிளம்பு. ரதி சுகசாரே கதமபிசாரே மதன மனோகர வேஷம். மதன மனோகர வேஷத்தோட கண்ணன் ஜம்னு உக்காந்து இருக்கான். புரியுறதா? ராதிகா ராணியுடைய தோழி சொல்ற வனமாலி கிருஷ்ணன் காட்டு புஷ்பங்களால ஒரு மாலையை போட்டு இருக்காண்டி. அழகா உன்னுடைய ஸ்தனபாரங்களோட விளையாடுறதுக்கு காத்துட்டு இருக்காண்டி. தீர சமீரே, அழகான யமுனா தீரத்துல ஜென்டில் பிரீஸ், அழகான தென்றல் வீசுறத காத்துட்டு இருக்கான். அடி அழகான சிற்றிடை உடையவளே, உனக்கா காத்துட்டு இருக்கான். ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, மதன மனோகரம். மன்மதனையும் மயக்கும்படியா இருக்கான். காலம் கடத்தாதே, ஓடு 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 ஓடு. ரதி சுகசாரே கதமபிசாரே மதன மனோகர வேஷம் ந குரு நிதம்பினி கமன விலம்பனம். லேட் பண்ணாத. அனுசர தம் ஹிருதயேசம் தீர சமீரே யமுனா தீரே வசதி வனே வனமாலி. என்ன அழகு! அது இந்த தேசம், இந்த தர்மம் அவ்வளவு அழகா தெய்வீகத்தை ரசிக்கிறது. இங்க தெய்வீகம் இல்லாதது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எது தெய்வீகம் அப்படின்னு கேட்டா, இங்கே காதல் தெய்வீகம், குழந்தை தெய்வீகம், தாம்பத்தியம் தெய்வீகம், செய்யும் கடமைகள் தெய்வீகம், மழை தெய்வீகம், வெயில் தெய்வீகம், மலர் தெய்வீகம், எல்லாமே
தெய்வீகம். அந்த ஜெயதேவர் ராதா கிருஷ்ண காதல்ல அப்படி அனுபவிக்கிறார். தீர சமீரே யமுனா தீரே, இளந்தென்றல் வீசும்படியான அழகான யமுனை ஆற்றங்கரை. தீர சமீரே யமுனா தீரே, தீர சமீரே, தீர சமீரே. நேதி பார்த்தோம் இந்த தீர சமீரே. இந்த தீர சமீரையில ரொம்ப அழகா ஒரு கிருஷ்ணன் உண்டு. அந்த கிருஷ்ணன் ஷாமராய் அப்படின்னு பேர் அவனுக்கு. ஷாமராயா அப்படின்னு பேர். ராதா ஷாமராய மந்திரம் இந்த தீர சமீரே குஞ்ச் ஆசிரமத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கௌரிதாச பண்டிதர் அப்படின்ற ஒருத்தருக்கு பிரத்யக்ஷம். கௌரிதாச பண்டிதர் அப்படின்னு அவரெல்லாம் வெஸ்ட் பெங்கால் அம்பிகா கால்னா அப்படின்னு ஒரு இடம், எல்லாம் மாயாப்பூர் சரௌண்டிங்ஸ். எஸ், மாயாப்பூர். இன்னைக்கு மாயாப்பூர்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்குதான் மாயாப்பூர்னு பேரு. அங்கதான் அவதாரம் யாரு? ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. அப்படி அந்த மகாமந்திரத்தை கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரம் நடந்த இடம் மாயாப்பூர். அந்த தீர சமீரே அஷ்டபதி கீத கோவிந்தத்துல 11வது அஷ்டபதி. தீர சமீரே யமுனா தீரே, அவ்வளவு அழகான அஷ்டபதி. இது கேட்ட கேள்வி அதுதான். நிறைய பேர் அழகா தேடி கண்டுபிடிச்சு பதில் அனுப்பி சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கு சொல்லிட்டேன் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அந்த மாயாப்பூருடைய வேற பெயர் என்ன ஒண்ணு. அதுக்கப்புறமா சைத்தன்ய மகாபிரபு என்று அவதாரம் செய்தார். சைத்தன்ய மகாபிரபுவோட சம்பந்தப்பட்ட பிருந்தாவன ஸ்தலம் என்ன? என்ன சொல்லியிருக்கேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த தீர சமீரே அங்கதான் கௌரிதாஸ் பண்டிதர்னு சொன்னேன். இந்த கௌரிதாசர் அம்பிகா கால்னா அப்படின்னு வெஸ்ட் பெங்கால்ல அந்த இடத்துல அவர் பிறந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவும் அவருடைய நெருங்கிய பக்தனுமான ஸ்ரீ நித்யானந்தர் ரெண்டு பேரும் கௌரிதாச பண்டிதருடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தா இந்த கௌரிதாசருக்கு. என்ன கிஃப்ட் தெரியுமா? சைத்தன்ய மகாபிரபு இந்த கங்கையை கடப்பதற்காக ஒரு ஓடத்துல வந்தார். ஓடத்துல வந்தா அதுக்கு துடுப்பு போடணும் இல்லை? இந்த படகுகள் எல்லாம் துடுப்பு உண்டு இல்லையா? ரெண்டு பக்கமும் அப்படி கட்டை வச்சு அப்படி சொல்லுவாங்க, பேர் துடுப்புன்னு பேர். அது இருந்தாதான் படகை செலுத்த முடியும், ரைட்?
அப்ப சைதன்ய மகாபிரபு அந்த துடுப்பை கொண்டு வந்தார். இந்த கௌரிதாச பண்டிதரிடத்துல கொடுத்தார். அந்த கௌரிதாஸ் பண்டிதர் அவ்வளவு ஸ்ரத்தையோட ஒரு பக்தர், சிஷ்யர். அப்ப இந்த கௌரிதாஸ் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபுவையும் நித்யானந்தையும் அவர் கூட இருக்க சொன்னார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு துடுப்பை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இது எல்லா ஜனங்களையும் சம்சார சாகரத்தை கடக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துடுப்பை கொடுக்கும்போது ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபிச்சு கொடுத்தார். அதாவது நாம சங்கீர்த்தனமே கலியுகத்துல ஜனங்களை கரை சேர்க்க உதவும் அப்படின்னு அது கௌரிதாச பண்டிதர் அவ்வளவு. அது இன்னைக்கும் மாயாப்பூர்ல இருக்கு, நான் பார்த்ததில்லை, அங்க இருக்கு, போய் பார்க்கணும். பார்த்திருக்கேனோன்னு ஒரு யோசனையும் இருக்கு, தெரியல. அப்ப அந்த கௌரிதாச பண்டிதர் ஒரு சிட்டியில பிருந்தாவனம் வந்தார். அவரோட சரித்திரத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த கௌரிதாச பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தன் கிளம்பும்போது, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருங்கோ, கொஞ்ச நாள் என் கூட இருக்குங்கோன்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு தன்னை போலவே ஸ்ரீபாத நித்யானந்தர் போலவே மூர்த்திகளை பண்ணி அவர்கிட்ட கொடுத்தார். அவர் சந்தோஷமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்திதியில இவருடைய ஒரு சிஷ்யர், கௌரிதாச பண்டிதருடைய ஒரு சிஷ்யர், அவருக்கு சைதன்யான பேரு. அப்ப அவர் ரொம்ப சின்சியரா பஜனை பாடிட்டு இருந்தார். யாரு? இவருடைய சிஷ்யர். ஓகேவா? அப்ப திடீர்னு இந்த கௌர் நிதாயி, இந்த மூர்த்திகள் இருக்கு இல்லையா, கௌர் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு, நிதாயின்னா நித்யானந்தர். இந்த கௌர் நிதாய் மூர்த்திகள் அப்படியே ஆவிர்வவிச்சு கிடுகிடு ஓட ஆரம்பிச்சுட்டு அவர் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறார். யாரு? நம்ம கௌரிதாசர். அதாவது சைத்தன்ய மகாபிரபு தன் கையினாலேயே பண்ணி கொடுத்த கௌர் நிதாய் மூர்த்திகள் இந்த இவருடைய கௌரிதாசருடைய சிஷ்யனுடைய பஜனையை கேட்டு அப்படியே மயங்கி போயிட்டா. சைத்தன்யதாசு பேர் அவருக்கு. அவர் ரூபம் எடுத்துன்னு ஓட, பின்னாடிய துரத்திட்டு ஓட, இந்த மூர்த்திகள் ரெண்டு ஓட, சைத்தன்ய மகாபிரபு அப்படியே போய் இந்த சைத்தன்யதாசருடைய ஹிருதயத்துல அப்படி சேர்ந்துட்டார். அந்த ஆவிர்பவிச்ச இவருக்கு காட்சி கிடைக்கிறது. ஓடி வந்தார், தன் சிஷ்யனை கட்டின்றாரா, ஹிருதயத்துல சைத்தன்யர் வந்து உட்காந்து வர்றா, இனிமேல் உன் பெயர் ஹிருதய சைத்தன்யா அப்படின்னுட்டார். அவ்வளவு பெரியவர் இவர், இந்த கௌரிதாச பண்டிதர். சரி, எதுக்கு எவ்வளவு பெரிய கதை அப்படின்னா, இந்த தீர சமீர அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஷாமராயன்னு பேர். அவனுக்கு ஷாம்ராய், ராதா ஷாம்ராய். கௌரிதாஸ் பண்டிதர் பிருந்தாவனத்துல வந்து இந்த தீர சமீரில உட்கார்ந்து ஜபிச்சுண்டு நாம ஜபம் பண்ணிண்டு அப்படியே ஏன்னா அந்த இடத்துல தானே ராதா கிருஷ்ண லீலைகள்லாம் நடந்ததுன்னு சொன்னேன். இப்ப கூட அந்த அஷ்டபதி பாடினோம் இல்லையா? சாரி, நான் வந்து பேசினேன், அஷ்டபதி பாடலை.
அந்த அந்த இடத்துல உட்காந்து அப்படியே ராதா கிருஷ்ண லீலையை நினைச்சுண்டு ஒவ்வொரு நாளும் அவர் அப்படியே மயங்கி வேற என்ன வேலை? மனசுக்கு அசை போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மனசு எரியான அசை போட்டுட்டே இருக்கும். சரியா? இந்த அசை போட்டிருக்க மனசுக்கு கண்டதை யோசிச்சுன்னா அப்படியே கனத்து போகும், குழம்பும், பயப்படும், எல்லாம் உண்டு. சந்தோஷமான விஷயத்தை அப்படியே அசை போட்டு இருந்தா சுகம். பலம் தரக்கூடிய விஷயமா இருக்கணும். இப்ப துக்கத்தை அசை போடுறோம், தோல்விகள் அசை போடுறோம். இந்த சமயத்தில் என்ன ஆகும்? அப்படியே ட்ரெயின் ஆயிடும். ரைட்டா? அது தோல்விகளை அனலைஸ் பண்றது வேற, அசை போடுறது வேற. நான் அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்க வேண்டாம், நான் அன்னைக்கு அப்படி தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு அப்படி நடந்திருக்க வேண்டாம். ட்வெல்லிங் இன் த பாஸ்ட், கடந்த கால அனுபவங்கள்ல அப்படி புலம்பிண்டு கிடக்கிறது. நிறைய வயசான தம்பதிகள் புலம்பு. அன்னைக்கே எங்க அம்மா சொன்னா வேண்டாண்டி, நான் தான் கேட்டு தொலையல. அன்னைக்கு மட்டும் நான் மட்டும் உங்களை ஒத்துக்காம இருந்திருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பேன் தெரியுமா? எப்ப கல்யாணம் ஆகி புள்ள பெண்ணெல்லாம் பெற்று பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துட்டு 40-50 வருஷம் குடும்பம் எடுத்துட்டு குழம்பு சில பாட்டிகள், சில தாத்தாக்கள் ஆன வயசுக்கு. What is the use? What is the use? அப்ப அதெல்லாம் உட்காந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறத விட கிருஷ்ண விஷயம், கடந்த காலத்துல கிருஷ்ணன் பண்ண லீலைகள்லாம் எதுக்கு? நம்ம ஸ்மரிக்கிறதுக்காக. அவனை பத்தி ஸ்மரிக்க ஸ்மரிக்க ஸ்மரிக்க, அவன் பண்ண கிருப்பைகளை ஸ்மரிக்க 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 அப்படியே உள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு குதூகலம் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இந்த உடம்புக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, என்னுடைய நேரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, என் சரீரத்துக்கு ஒரு, என் இளமைக்கு எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பீடு உண்டு. கண்ணனாலே நான் செய்யற வேலைகளுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு கண்ணனாலே. ஸோ கிருஷ்ண சம்பந்தமான எண்ணங்கள் தரக்கூடிய ஒரு பலம் இருக்கு பாருங்க, பியாண்ட் இமேஜினேஷன். புரியுறதா? அப்ப இந்த பக்தாளுக்கெல்லாம் என்ன தெரியுமா வேலை? இந்த பிருந்தாவனம், துவாரகா, பண்டரிபுரம். எதுக்கு இப்ப நம்ம பண்டரிபுரம் போறோம், பிருந்தாவனம் போறோம். இன்னைக்கு போய் நீங்க வரும்போது பிருந்தாவனத்தை பார்த்தோம்னா ஒரே நிறைய கட்டடங்கள் இருக்கும், அங்கங்க தெருகள் இருக்கும், அங்கங்க வீடுகள், கோவில்கள், ஆசிரமங்கள் இருக்கும். பட் ஸ்டில் கிருஷ்ணங்கள்லாம் அப்படி பண்ணா அந்த லீலாஸ்தலங்கள்ல போய் கண்ணன் பண்ண லீலைகள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 50 நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த லீலைகளை இன்று அசை போடும் பொழுது அப்படியே மனசுக்கு கிருஷ்ண ஸ்மரணம் வந்து விடுது இல்லையா? அது அப்படி ஒரு சக்தி கொடுக்கும் பாருங்க, அமேசிங் சக்தி. சரியா? அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப எத்தனை வசதி பார்த்துக்கோங்க இல்லையா? இவர் இந்த கௌரிதாஸ் பண்டிதர் இந்த தீர சமீரையில உட்காந்து தியானம் பண்ணி யமுனைக்கு போவார், குளிப்பார், ஒரு எங்க நடக்கிறது இருந்தா யமுனை. அப்ப ஒரு நாள் அவர் யமுனையில குளிக்க போகும்பொழுது அவருக்கு கிடைச்ச மூர்த்தி தான் இந்த ஷாமராயா, ராதா ஷாம் ராய். சாமுராய் மாதிரி இது ஷாம் ராய், ஜாப்பனீஸ் சாமுராய் இல்ல, அது மாதிரி இது ஷாம ராயா. ராயானா ராஜா, ராயர்னு சொல்லுவார் நம்ம சுவாமி ராகவேந்திரர். ராயர் 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 அப்படின்னு ராஜாக்கள்ல கிருஷ்ண தேவ ராயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ராயா ராயர் அப்படின்றது உண்டு. அந்த மாதிரி ரன்சோட் ராய் துவாரகாதீசன் சொல்லும் பொழுது ரணபூமியை விட்டு ஓடின ராஜா ரன்சோட் ராய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவன் பேர் ஸ்ரீ ஷாமராயா, ராதா ஷாமராயா அப்படி இருக்கா. இவ்வளவுதான் இருக்கா தீர சமீரேல அப்படின்னா? கௌரிதாஸ் பண்டிதர் இருக்கார் இல்லையா,
அவர் இங்கேயே ஜபிச்சு இங்கேயே கிருஷ்ணனை அடைஞ்சுட்டார். இந்த இடத்த விட்டு இங்கேயே போல, இங்கேயே இருந்தார், இங்கேயே ஜபித்தார். சாமராயாவை பூஜை பண்ணார். தீரசமீரே யமுனா தீரே அமைதியா இருக்கும். அங்க போனா யாராவது சாதுக்கள் இந்த ஹரே ராம மகாமந்திரம் ஜபிச்சுட்டே இருப்பா. தீரசமீரே யமுனா தீரே. அவரோட சமாதி இங்க தான் இருக்கு. சூப்பர்ல. என்னெல்லாமோ இருக்கு பிருந்தாவனத்துல. உங்களுக்கும் ஒரு நாள் இந்த தரிசனங்கள் கிடைக்கும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो धीर समीर घाट की जय. जय बोलो श्री राधा श्याम राय की जय. जय बोलो श्री गौरी दास पंडितर की जय. राधे कृष्णा.